வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை மலர் கண்காட்சியில் பொதுமக்கள் அவர்களது குடும்பங்களுடன் குவிந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்பொழுது மலர் கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் எந்த அளவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. இயல்பாக ஊட்டி, ஏற்காடு போன்ற மலை பிரதேசங்களில் நடத்தப்படக்கூடிய மலர் கண்காட்சி 4வது ஆண்டாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் நடத்தப்பட்டு வருகிறது. 4வது சென்னை மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக இன்று விடுமுறை தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள் குடும்பங்களுடன் செம்மொழி பூங்காவுக்கு வருகை தந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இதே போன்ற 50க்கும் மேற்பட்ட வகையான மலர்கள் 15 லட்சம் மலர் தொட்டிகள்ல இந்த பூங்கா முழுமைக்கும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறியவர்களை, பெரியவர்களை, குடும்பத்தினரை எளிதில் கவரும் வகையில வண்ண வண்ண நிறங்கள்ல, மாதிரியான வடிவங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட குடும்பத்தினரும் இங்கே இந்த பூங்காவை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். தற்போது ஒருவர் நம்மிடையே இருக்கிறார், கேட்போம். மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? எவ்வளவு சூப்பரா இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஊட்டியே சென்னையில் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இது அமைச்சு கொடுத்ததுக்கு பூங்கா. இதே போல தமிழகம் முழுவதும் இருந்து, அதாவது மலை பிரதேசங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய மலர் கண்காட்சி தொடர்ந்து ஆண்டுகள் வாரியாக இங்கே நடத்தப்படுவதால சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதிக அளவில் மலர்களை இதே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையில இதே செம்மொழி பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்தப்பட இருப்பதால இது போன்ற சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு நபர்கள் குடும்பங்களுடன், அவர்களது குழந்தைகளுடன் வந்திருக்கின்றனர். மற்றொரு குடும்பத்தினர் தற்போது நம்மிடையே இருக்கிற அவருடன் இருப்போம். சார் வணக்கம், எங்க இருந்து வரீங்க? எத்தனாவது தடவை பாக்குறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் டைமா? இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி இருக்கு? நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. பேர பிள்ளைங்க, நீங்க ஃப்ளவர்ஸ்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே நீட்டா பராமரிச்சு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. என்ஜாய் பண்ணோம். நீங்க பாத்தீங்களா ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா அழகா வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நல்ல டிசைனா போட்டு வச்சிருக்காங்க. எல்லா இடத்தையும் கிளீனா வச்சிருக்காங்க. மேடம், இப்ப சென்னையில வந்து இதெல்லாம் மலை பிரதேசங்கள்ல நடக்கும். இப்ப சென்னையில ஒரு 4th டைம் கன்சிக்யூட்டிவா நடத்துறாங்க. எப்படி இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபேமிலியோட வந்து ஒரு ஃப்ரீ டைம்ல இதை பாக்குறது எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றது எல்லாம் ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா ஓரளவுக்கு? எஸ் சார், அதுக்காகவே வந்திருக்கோம் சார், வேற ஒண்ணுமே இல்லை. இதே போல தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடத்தப்படக்கூடிய மலர் கண்காட்சி சென்னையிலும் நடத்தப்படுவதாலும் பொதுமக்களை, சிறுவர்களை கவரும் வகையில வாகனங்கள், ஹார்டின் வகையில, அதே போல வண்ண மீன்கள் வகையில, பறவைகள் போல பல்வேறு வடிவங்கள்ல இந்த மலர் கண்காட்சிக்கான மலர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. செம்மொழி பூங்கா முழுமைக்குமாக கிட்டத்தட்ட மக்கள் நிரம்பியிருக்கும் அளவிற்கான விடுமுறை தினம் என்பதால அதிக அளவிலான பொதுமக்கள் நிரம்பியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதிக அளவிலான மலர்கள், அதாவது அரிய வகையான மலர்கள், மலர் செடிகள், தாவர வகைகள் வண்ண வண்ண நிறத்துல வடிவங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்பத்தினர் செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்களை எடுத்தும் அவர்களது மகிழ்ச்சிகளை, அவர்களுடைய ஃப்ரீ டைமை போக்குவதற்கு ஒரு இடமாக இந்த இடம் தற்போது மாறி இருக்கிறது. மொத்தமாக சென்னையின் புதிய சுற்றுலா இடமாக இந்த செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4வது சென்னை மலர் கண்காட்சி நிலையம் என்பது தற்போது மாறி இருக்கிறது என்றால் அதுல மாற்று கருத்து இல்லை. அதே அளவுக்கு தற்போதைய நிலத்துல இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார் வடிவத்திலான அந்த மலர் அலங்காரத்தையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த இடத்தை சுற்றி குழந்தைகள், பெரியவர்கள் என புகைப்படம் எடுப்பதையும் நம்மால பார்க்க முடியுது. இதே போன்ற சூழல் தான் இந்த செம்மொழி பூங்கா முழுமைக்குமாக மாறி இருக்கிறது. இந்த செம்மொழி பூங்கா முழுமைக்குமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த 4வது நாளான மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரையில இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. வரக்கூடிய 18ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சியை சென்னையிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொதுமக்களும் பார்ப்பதற்காக கூடுதல் ஏற்பாடுகளையும் தேவையான வசதிகளையும் செய்திருக்கின்றனர். இருந்தபோதிலும் விடுமுறை நாட்கள்ல அதிக அளவிலான வாகனங்கள் வருவதால போக்குவரத்து நெரிசலை சரி செய்யவும் பொதுமக்கள் கோரிக்கை என்பதை வைத்திருக்கின்றனர். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.